உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவனுடைய மிக பெரிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நல்ல ஓய்வு நாளின் ஆசீர்வாதமான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த அருமையான தருணத்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கோடி தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அனைவரையும் இந்த ரொம்ப நன்றி. உங்க அனைவரையும் இந்த ஜூம் வாயிலாக சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். தேவன் அற்புதமாக நம்மை வழிநடத்தி வருகிறார். தேவன் அற்புதமாகவும் விசேஷமாக விசேஷித்த விதத்திலும் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் வழி நடத்தி வருகிறார். இன்று உங்களோடு கூட சற்று நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், அதாவது எபிரேயர்கள் ஏன் புலம்பெயர்ந்தார்கள் அல்லது ஏன் எகிப்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இந்த புலம்பெயர்தல் எப்படி நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஒரு கிரமமாக நடப்பதை நாம் பார்க்கிறோம். அது ஆரம்பத்திலிருந்து அது முடியும் வரை மிக அற்புதமாகவும் மிக கிரமமாகவும் தேவன் நடத்துவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை யாராவது வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாராவது வாசிக்க விரும்புகிறவர்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 12, 13, 14 3 வசனங்களை வாசியுங்களேன். அந்த தேசத்தின் பொருள் நல்லது, அவ்விடத்திலே மன்னிக்கவும். ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 15. சூரியன் அஸ்தமிக்கும் போது வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமா அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். அதாவது இந்த இது எங்க பார்க்கிறோம் என்றால், ஆபிரகாமினுடைய கனவிலே ஆண்டவர் தோன்றி அவனுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஆபிரகாம் மிகவும் கலங்கி இருக்கும் பொழுது, அதாவது சூரியன் அஸ்தமிக்கும் வேளையிலே ஆபிரகாம் சாயந்தர நேரம் கொஞ்ச நேரம் கண் அசந்து தூங்குறாரு. கண் அசந்து தூங்கும் பொழுது அப்பொழுது இருள் மூடிக்கொண்டது. அப்பொழுது ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்கள் அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருடம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் சேவிப்பார்கள், உபத்திரவப்படுவார்கள். அதாவது தாங்கள் அந்நிய தேசத்திலே அவர்கள் சேவிப்பார்கள், உபத்திரவப்படுவார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இது இப்பதான் கொஞ்ச நாள் ஆகுது ஆபிரகாம் கானானுக்கு வந்து ஆபிரகாம் கொஞ்ச நாள் செட்டில் ஆகி எல்லாம் அவர் செஞ்சிருக்கார். அவருக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. ஆனாலும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே உன் சந்ததியாருன்னு ஆண்டவர் சொல்வதை பார்க்கலாம். இன்னும் குழந்தை பிறக்கல, குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் எப்படி கஷ்டப்பட போகிறார்கள் என்பதை ஆபிரகாமுக்கு முன்னறிவிப்பாக சொல்லப்படுகிறது. அவர்கள் 400 வருடம் அந்நிய தேசத்திலே, எந்த தேசத்திற்கு போவார்கள் என்று சொல்லவில்லை, 400 வருடம் அந்நிய தேசத்திலே இருப்பார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த 400 வருடம் அந்நிய தேசத்தில் இருப்பதை நாம் பார்க்கும் பொழுது, இதனுடைய ஆரம்பத்தை நாம் பார்த்தோம்னா இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் எப்படி திரும்பி வருவாங்க? 400 வருஷம் கழிச்சு தான் திரும்பி வருவாங்க. ஏன் இவ்வளவு பெரிய இடைவெளி? எகிப்துக்கு அப்பப்ப போயிட்டு வர்றது உண்டு. அதாவது நமக்கு தெரிந்த மக்கள் அப்பப்ப அமெரிக்காவுக்கு வந்து போற மாதிரி அந்த காலத்துல இஸ்ரேல் தேசத்துல எகிப்துக்கு போவாங்க. ஆபிரகாம் தன்னுடைய மனைவியோடு கூட எகிப்துக்கு போவாரு, திரும்பி வராரு. அதுக்கப்புறம் அதாவது இப்படி எகிப்துக்கு போறது, இயேசுவானவரும் சில சங்கடமான சூழ்நிலை ஏரோது ராஜாவினால வரும்பொழுது
கொஞ்ச நாள் யோசேப்பு மரியாள் இயேசுவானவரை எகிப்துக்கு கூட்டி கொண்டு போய் அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு திரும்ப வராங்க. அடுத்து ஜெரோபியாம் பார்த்தோம்னா இங்க சாலமோன் ராஜா வெட்டி போடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டு கொஞ்ச நாள் எகிப்துக்கு. அதாவது எகிப்து அவங்களுக்கு போக்குவரத்துக்கும் ஒரு வசதியான இடமாக இருந்தது. ஆனால் இந்த எகிப்துக்கு தான் போவாங்கிறத ஆபிரகாமுக்கு அவர் சொல்லவில்லை. இந்த ஆரம்பத்தை பார்ப்போம் என்றால் யோசேப்பு முதலாவதாக எகிப்துக்கு அனுப்பப்படுகிறார். முதலாவதாக யார் அனுப்புறாங்கன்னா அவங்க சகோதரர்கள் குழியில தூக்கி போடுறாங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் யார் அவர்களை யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனாருங்களா? எகிப்தியர்கள் கொண்டு போகல. யோசேப்பை கொண்டு போனவர்கள் மீதியானவர்களும் இஸ்மவேலரும் வியாபாரிகள். அதாவது அவங்க ஒண்ணு விட்ட பங்காளி பிள்ளைகள் தான். அவங்க தாத்தாவுக்கு சகோதரர்களா இருந்தவர்கள் தான் அந்த சகோதரர்கள். இஸ்மவேல் சகோதரனும் இன்னும் மீதியான் சகோதரன், கேத்துராலுக்கு பிறந்த மீதியானும் அந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலும் வியாபாரிகளாக வரும் பொழுது, அதாவது இது ஏதோ சந்தர்ப்பவசமாக நடந்திருக்குமோ அப்படின்னு பார்த்தோம்னா இது சந்தர்ப்பவசமாக நடந்த மாதிரி தெரியுது. இந்த ஒன்று விட்ட பங்காளி இரண்டு பேரும் இந்த இரண்டு கூட்டமும் யோசேப்பை கொண்டு போய் எகிப்திலே விடுறாங்க. எகிப்திலே விட்டாலும் யோசேப்பு நல்ல எழுத படிக்க தெரிந்த ஒரு மனிதன், ஞானமாக இருப்பதனால அவனை விசாரணைக்காரனாக போத்திபார் வைக்கிறான்னு பாக்குறோம். அதாவது இது எப்படி நடக்குதுன்னா ஒரு கிரமமாக நடக்கிறது. அந்த சம்பவம்லாம் நமக்கு ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு விட்டுறாங்க அப்படின்னு பாக்குறோம். இந்த இஸ்மவேலரும் மீதியானவரும் எந்த ரூட்ல வராங்கன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல அந்த ரூட்டை பத்தி நான் கொஞ்சம் படிச்சேன். அந்த ரூட் எந்த ரூட்னா இந்தியா சைனால இருந்து வந்த சில்க் ரூட். அதாவது இந்தியா சைனால இருந்து வந்த சில்க் ரூட் அந்த இருக்கிறது எகிப்துக்கு அந்த ரூட் இருந்தது அந்த காலத்துல, அரேபியா வழியா. அந்த ரூட்ல தான் இவனை ஒரு முச்சந்தியில அவங்க பார்க்கும் பொழுது விற்று போடுகிறார்கள்னு பாக்குறோம். அந்த இடம் மிகவும் பிரசித்தி பெற்ற இடம். அந்த இடத்துல எல்லா வியாபாரிகளும் தங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல யோசேப்பு விற்கப்படுகிறான், யோசேப்பை கொண்டு போகிறான்னு பாக்குறோம். பிரியமானவர்களே, வேதத்துல சிலர் கஷ்டப்படும் பொழுது, அது தாவீதாக இருக்கட்டும், தாவீது தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தாவீது நிறைய இடங்கள்ல புலம்புறதை பார்க்கிறோம். அதே மாதிரி மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து யோனா தேவனை நோக்கி ஜெபித்தான் அப்படின்னு. அதாவது கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது எவ்வளவு பேர் தேவனிடத்துல ஜெபிச்சிருக்காங்க. ஆனா யோசேப்பு தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட புலம்புனா மாதிரியோ அல்லது ஜெபித்தா மாதிரியோ இருக்குதான்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல கூட இருக்காது. அதாவது ஒரு இடத்துல கூட யோசேப்பு தன்னுடைய கஷ்டத்தை நினைத்து புலம்பினதாக வேதத்தில் இல்லை. அவன் அழுதான் என்று ஒரு இடத்துல இருக்கும். எப்போ அழுவான்னா தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும் பொழுது அவர்களை கழுத்தை கட்டி கொண்டு அவர்களை பார்த்து மிகவும் அழுதான் அப்படின்னு பார்க்கணும். தன் தகப்பன் வந்த பொழுது, தகப்பன் எகிப்துக்கு வந்த பொழுது தகப்பனுடைய கழுத்தை வெகு நேரம் கட்டி கொண்டு அழுதான் அப்படின்னு வேதத்துல பார்ப்போம். ஆனால் தன்னுடைய நிலையை நினைத்தோ, தன்னுடைய நிலையின் காரணமாகவோ ஆண்டவரிடத்தில் முறையிடவோ அல்லது ஆண்டவரிடத்தில் அதிகமாக அவன் அந்த வேதனையை கொட்டவோ எப்போதாவது செய்தானான்னு பார்ப்போம்னா ஒரு முறை கூட வேதத்திலே அது சொல்லப்படவில்லை, அது வேதத்திலே பதிவு செய்யப்படவில்லை என்பது. அவன் மிகவும் சந்தோஷமா, அதாவது ஒரு திட்டம் நடக்கும் பொழுது அந்த திட்டத்தை மிக அற்புதமாக ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அதாவது அனுபவசாலியை போலவும் மிக முதிர்ச்சியான ஒரு நல்ல தீர்க்கதரிசியை போலவும் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே நாம் போவதை பார்க்கலாம். ரொம்ப, அதாவது இதை குறித்து படிக்கும் பொழுது ரொம்பவும் அற்புதமா இருந்தது. யோசேப்பு ஒரு வாலிபன் தான். வாலிபன் அந்த தனியா குடும்பத்தை விட்டு தனியா பிரிந்து ஒரு தேசத்திற்கு போனாலும் அவன் எங்க கொண்டு செல்லப்படுகிறான் என்பது தெரியாது. ஆனா போகும்பொழுது பேசிக்கொண்டிருப்பதை பற்றி அவன் தெரிஞ்சிருக்கணும். எகிப்துக்கு போனதும் அவன் ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் சிறையிலே அடைக்கும் பொழுதும் அவன் எதாவது செய்யறான்னா சிறையிலே அங்க ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறான். அந்த பானபாத்திரக்காரனும் அந்த 2 பேர் சிறையில் இருக்கும்போது அவர்களுக்கு அதாவது சொப்பனங்களை விடுவித்து சொல்லும் பொழுது
நீ ராஜாவிட்ட பார்க்கும் பொழுது என்னை குறித்து சொல், நான் செய்யாத குற்றத்திற்காக சிறையிலே அடைபட்டு இருக்கிறேன் என்று என்னை குறித்து நீ ராஜாவிடம் பேசி எனக்கு விடுதலை கிடைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஆனா அதுவும் 2 வருஷம் டிலே ஆகுதுன்னு பாக்குறோம். போனவன் மறந்துடுவான், மறந்தாலும் மறந்துட்டியே அப்படின்னு அதை குறித்து அவன் நினைக்கல. ஆனா யோசேப்பு மிகவும் பொறுமையாகவும் எல்லா காரியத்தையும் தாங்கக்கூடியவனாக இருக்கிறான்னு பார்க்கிறோம். அதாவது அதுக்கப்படி பார்க்கலாம். ஆனா வேதத்திலே எப்படி ரெக்கார்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கன் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 52வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்களேன். ஏசாயா தீர்க்கன் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 52வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்களேன். பூர்வத்தில் என் ஜனங்கள் தப்புபடி எகிப்துக்கு போனார்கள், அசிரியனும் முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு வேண்டியது முதல் பகுதி, பூர்வ காலத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். பூர்வ காலத்தில், ஆதி காலத்திலே என்னுடைய ஜனங்கள் எகிப்துக்கு போனார்கள். எதற்கு போனார்கள் என்றால் தங்கும்படி போனார்கள். அதாவது அவர்கள் போன விதமானது மிக அற்புதமான விதம். அவர்கள் தங்கும்படி போனார்கள். தங்கும்படி போனார்கள்னாக்கா தே கோ ஆன் இன்விடேஷன், வாங்க வந்து இங்க தங்குங்க அப்படின்னு அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பின் காரணமா அவர்கள், அதாவது இந்த நம்ம தலைப்புல கொடுத்துருக்கோம் எக்ஸைல்டுனாக்கும் கிட்டத்தட்ட நாடு கடத்துற மாதிரி, அந்த மாதிரி இவர்கள் போகாமல் அழைப்பிலே போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா நமக்கு என்னது, எல்லாருக்கும் மேலெழுந்த வாரியா பார்க்கும் பொழுது ஏதோ அவங்க எகிப்துக்கு கஷ்டத்துக்காக அனுப்பப்பட்டார்கள் அப்படின்றது இல்லை. அவர்கள் அழைப்பின் நிமித்தமாக அவர்களை யார் அழைக்கிறதுன்னு பார்க்கிறோம்னா, எகிப்தினுடைய வைஸ்ராய், எகிப்தினுடைய பிரதம மந்திரியின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யோசேப்பு அவர்களை அழைக்கிறார். அவர் யோசேப்பு யாக்கோபினுடைய மகனாக இருந்தாலும் அவன் அந்த அழைப்பை விடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். தங்கும்படியாக அழைக்கப்படுகிறான். நிரந்தரமாக வாழ அல்ல, தங்கும்படி போனார்கள். தங்கும்படினா கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு வரலாம் அப்படின்னு போறாங்க. ஆனா அந்த கொஞ்ச நாள் ஆனது எவ்வளவு நாளாக இருந்து பார்ப்போம்னா 400 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது. அதாவது சொல்ல போனோம்னா பஞ்சம் பிழைக்க போனாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்க பஞ்சம், அதாவது ஆபிரகாமுக்கு ஏன் போவார்கள், எதற்கு போவார்கள் என்ற காரணத்தை சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் போகும் காரணமானது எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்றால், யோசேப்புக்கு போனதாக கானான் தேசத்திலே பஞ்சம் வருகிறது, அவர்கள் போகிறார்கள். போனவங்க எத்தனை பேர்னா 70 பேர் போறாங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 46வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசித்தோம்னா 70 பேர் போறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஆனா புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஸ்தேவான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சரித்திரத்தை சொல்லும் பொழுது 75 பேர் எகிப்துக்கு போனார்கள். அதாவது 70 75 அது ஒரு பெரிய டிபேட். இது வேத ஆராய்ச்சியில மிக தீவிரமா எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பகுதி. அதாவது புதிய ஏற்பாட்டின் புத்தகத்துல நிறைய இடங்கள்ல 70 பேர் என்று தீர்க்கமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஆனா ஸ்தேவான் சொல்லும் பொழுது 75 பேர் போனார்கள் என்று. இது என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரையும் போட்டு, அதாவது யாக்கோபனுடைய பிள்ளைகள், யாக்கோபனுடைய பேர பிள்ளைகள் எல்லாரையும் கணக்கு போட்டு 70 பேருங்கிறத காமிக்கிறாங்க. 75 பேர் எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னா, ஒன்று யோசேப்பினுடைய மனைவி அதிலே அவர்கள் விட்டு இருக்கலாம். யோசேப்பினுடைய மனைவி எகிப்து தேசத்தை சேர்ந்தவள். ஆனா யோசேப்பின் பிள்ளைகள் அந்த 70 பேரில் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிச்சு பார்த்துருவோம். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 46வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்களேன். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். 70 பேர் நிறைய இடங்கள்ல இருக்கு. இது நம்ம ரொம்ப அதிகமா எடுத்து, ஆனால் சொற்பமான மக்கள் சென்றிருக்கிறார்கள். யாக்கோபுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்ட பொழுது, யாக்கோபு யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான் என்பதை தெரிந்த மாத்திரத்திலே யாசோப்பு மிகவும் எக்ஸைட் ஆகி கிட்டத்தட்ட அங்க தெற்கு முனைக்கு வந்துடுறான். பேர்சோபாவுக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்டு கன்னியாகுமரிக்கு வந்துடுற மாதிரி வரல. கன்னியாகுமரியில கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணணும்னா எகிப்துக்கு போறலாம். பேர்சோபா மட்டும் வந்துடுறாரு. வந்துட்டு ரொம்பவும் தயங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை தள்ளுகிறார். நீ போ,
நான் உன்னோடு கூட வருவேன். அதாவது இதுல இந்த இந்த பிரயாணத்தில் பார்ப்போம் என்றால் கானானியர்கள் எகிப்தியர்கள் எபிரேயர்கள் கானானிலிருந்து எகிப்துக்கு சென்றது முதலாவதாக ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது பிள்ளைகளே பிறக்கிறதுக்கு முன்னால. பிள்ளை எதுக்கு போவாங்க அப்படின்னா என்னத்தை ஆனா ஆபிரகாம் நம்புகிறார், அது அவனை கலக்கமடைய செய்கிறதுன்னு பார்க்கிறோம். அதற்கு பின்னதாக ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமானது ஏற்படுத்தப்பட்டு யோசேப்பு கொண்டு செல்லப்படுகிறார். யோசேப்பு முறுமுறுப்பு இல்லாமல் போகிறார். அதாவது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே எல்லாரும் மிக அற்புதமான பங்கு வகிப்பதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல், அங்கு கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுதும் ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் வரும் காரியத்திற்காக காத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது யாக்கோப்பு கொஞ்சம் தயங்குகிறார். வாசியுங்களேன், 46வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 46வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்களேன். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் தன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அதாவது நம்ம இங்க பார்க்கணும்னா ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் தேவன், அப்பா தேவன் தான் பேசுகிறேன், நான் உன்னுடைய தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம். நீ எகிப்து தேசத்திற்கு கானானை விட்டு போகிறவன் உன்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு உன்னை எகிப்து தேசத்துக்கு அழைக்கிறார்களே, நீ எகிப்து தேசத்துக்கு போகுமா வேண்டாமான்னு ரொம்ப தயங்குகிறே. நீ பயப்படாதே, நான் உன் தேவன், உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அது இதுல ஆண்டவருடைய திட்டத்தை பார்ப்போம் என்றால் ஆபிரகாமிலிருந்து ஆரம்பித்து ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோப்புக்கு நீ எகிப்திற்கு போக பயப்பட வேண்டும். ஏன்னா இன்பிட்வீன் ஈசாக்கு ஒரு தடவை எகிப்துக்கு போயிட்டு வந்திருப்பாரு, ஆபிரகாம் போயிட்டு வர்றது, ஈசாக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் சகஜமா இருந்திருக்கு. ஆனால் இப்பொழுது யாக்கோப்பு சற்று தயங்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உடனுடனே எகிப்துக்கு வருவேன். அதுதான் ரொம்பவும், நான் கானானிலே இருந்து எல்லா காரியங்களையும் செய்வேன் என்றல்ல, உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். அதாவது ஆண்டவர் வைத்த வாக்குத்தத்தை பார்த்தோம் என்றால் மிக ஒரு அற்புதமான அந்த கோர்வையாக சம்பவங்களை கொண்டு வருவதை பார்க்கலாம். கோர்வையாக கொண்டு வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் யாக்கோப்பை தைரியப்படுத்தி, யாக்கோப்பை ஓ அப்படின்னு கிட்டத்தட்ட அவனை வலுக்கட்டாயமா பிடிச்சு தள்ளுற மாதிரி கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போக தள்ளுகிறார்னு பார்க்கணும். எனக்கு பிரியமானவர்களே, நேர ஆபிரகாமை எகிப்து தேசத்துக்கே கொண்டு போயிருக்கலாம், கொண்டு போய் அங்க பெரிய ஜாதி ஆக்கி அந்த ஜாதியை இங்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா கானானுக்கு கொண்டு வந்து கானான்ல கொஞ்ச நாள் இருந்து ஆபிரகாமுக்கு பின்னதான் கிட்டத்தட்ட 200-210-15 வருஷத்துல இவங்க எகிப்தியர்கள் எல்லாரும் எகிப்துக்கு மூவ் ஆகுறாங்கன்னு பாக்குறோம். ஏன்? அதாவது அந்த காலத்துல ரொம்பவும் போக்குவரத்து வசதிகளோ அல்லது எல்லா வசதிகளோ இல்லாத நிலையில புலம்பெயர்தல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறி வாழுவதுங்கிறது ரொம்ப கடினமான காரியம். அதோடு கூட இந்த மக்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை இடையூறு இல்லாமல், இடைஞ்சல் இல்லாம, அதாவது மற்றவர்களுடைய தொந்தரவு இல்லாம தெய்வத்தை சேவிக்க முடியுமா, அல்லது தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியுமா, தேவனுக்கு ஏற்ற வழிமுறைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்தது. அவங்களுக்கு என்ன கவலைன்னாக்கும், அவர்களுடைய தெய்வ வழிபாடுக்குள்ளாகவோ அவர்களுடைய சடங்காச்சாரத்திற்குள்ளாகவோ பிள்ளைகளோ அல்லது குடும்பங்களோ சென்றுவிடக் கூடாது என்பது மிக முக்கியமான காரணம். அதனால ரொம்ப யோசனை. ஆனால் முக்கியமான பிரச்சனை என்னவென்றால்,
ஆதியாகமத்தின் புத்தகம் 42வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசியுங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 42வது அதிகாரம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் தமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு, நம்ம எல்லாம் செத்து போவோம்யா, நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ள வேண்டும் என்றான். யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு சொல்றான், எல்லாம் சாக போறோமியா, சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு. இது அடுத்து நிறைய இடங்கள்ல பார்க்கும். பஞ்சம் கொடிதாய் இருந்தது. 41வது அதிகாரம் 54 வசனத்தை வாசிங்களேன். 41வது அதிகாரம். யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. 57வது வசனத்தை வாசிங்க. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். தானியம் கொள்ளும்படி, அதாவது பஞ்சம் கொடிதா இருந்தது. யாக்கோபு இடத்துல சொல்றான், சாகாமல் பிழைக்க வேண்டுமென்றால் எகிப்திலே போய் தானியம் கொள்ள வேண்டும். சகல தேசத்திலும் பஞ்சம் கொடிதா இருந்தது. சகல தேசத்தாரும் எகிப்துக்கு, அதாவது அனானியர் மட்டும் அல்லது எபிரேயர் மட்டும் எகிப்து தேசத்திற்கு போனார்களா என்றால் எபிரேயர் மட்டும் எகிப்து தேசத்திற்கு போகவில்லை. எல்லாரும் தானியம் கொள்ளும்படி போனார்கள். ஆனால் தானியம் தீர்ந்ததும் திரும்பவும் போகக்கூடிய சூழ்நிலையானது வந்தது நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த திரும்பவும் போகாதபடிக்கு, மடிந்து போகாதபடிக்கு இருக்க அவர் போகணும். அதாவது பஞ்சம்ங்கிறத வச்சு நான் ஒரு சில புக்கு படிச்சேன். அது தமிழ்நாட்டிலயும் சரி மிகப்பெரிய பஞ்சங்கள் வந்திருக்கு. இந்தியாவிலேயே நிறைய பஞ்சங்கள் வந்திருக்கு. ஒரு பஞ்சம், ஃபெமைன், அண்டு பெங்கால்ல வந்த ஃபெமைன், இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்த, அதுல லட்சக்கணக்கான மக்கள் இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல வந்த மிகப்பெரிய கொடிய பஞ்சம் எதுனாக்கா 1876 இருந்து 78 வரைக்கும் வந்த மிகப்பெரிய பஞ்சமானது கிட்டத்தட்ட மில்லியன் பீப்புள் இறந்துட்டாங்க. அப்போ லட்சக்கணக்கான மக்கள் இறந்தார்கள் பார்க்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் இறந்ததுக்குள்ள அநேகருக்கு, அதாவது முதல்ல மிருக ஜீவன்களை விற்கிறது, நிலபலன்களை விற்கிறது, அப்புறம் எல்லாவற்றையும் வித்து நிறைய பேர் பிச்சை எடுக்கவும், அதாவது வீதிகளிலே இறந்து விழவும் இருந்தாங்கன்னு பாக்குறோம். இந்த சம்பவம், இந்த பஞ்ச காலத்துல நடந்த நிறைய சம்பவங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். மதுரையில இருந்த ஒரு ஸ்திரீ கிட்டத்தட்ட 3.5 வருஷம், அதாவது அந்த அம்மா கூழ் காய்ச்சி கஞ்சி காய்ச்சி எல்லா மக்களுக்கும் தினம் கொடுத்திருக்கிறாங்க. பஞ்சம் முடிந்து 1.5 வருடம் அவங்க எரிந்ததாம் அடுப்பு. அந்த ஸ்திரீயானவள் மரித்த பொழுது கூடின ஜனங்கள் மதுரையில திருவிழாக்கு கூடக்கூடிய கூட்டத்தை விட அதிகமாக அவளுக்கு இறுதி மரியாதை செலுத்த கூடினார்கள். அதாவது அவ்வளவு, அதனால அந்த சிறியனுடைய பெயர் அதுக்கப்புறம் எல்லா குடும்பங்களிலும் வைக்கப்பட்டது அப்படின்னு. அந்த மாதிரி பஞ்ச காலத்துல நிறைய இது இப்ப நம்ம மத்தியில இருக்கக்கூடிய சிலருக்கு 1952-53 வந்த பஞ்சத்தை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். நம்ம மத்தியில ஜெயசேகரன் அங்கிள் இருக்காங்க, அவங்களுக்கு நிச்சயமா அந்த பஞ்சத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். 52-53 அதுல நிறைய பேர், அப்பதான் 2000 கஞ்சி ஊத்தக்கூடிய சாலைகள் திறக்கப்பட்டது. நியூயார்க் டைம்ஸ் 28 மார்ச் 1952 நியூயார்க் டைம் பத்திரிகையானது இந்த பஞ்சத்தை குறித்து பெரிய ரிப்போர்ட் கொடுத்தது. 1 கோடி மக்கள் இந்த பஞ்சத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள். சில சமயங்களிலே பஞ்சம் வரும் பொழுது, பஞ்சத்தை பத்தி நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பஞ்சம் ஒரு இடத்துக்கு வந்ததுன்னாக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபுட் அனுப்புறதும், அதாவது ஃபுட் மூவ்மெண்ட் ரொம்ப ஈஸி. அந்த காலத்துல அவ்வளவு ஈஸி கிடையாது. 1876 இருந்து 1878 வரைக்கும் நடந்து பண்ணோம். 1952 கூட இங்கிருந்து இந்த வீட்டு, அப்போதான் 1 மில்லியன் டன் வீட்டு இங்க இருந்து போனது, கடனாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு செய்திகள் தெரியும். இதெல்லாம் செய்திகள் இருக்குன்னு. பஞ்சம் வந்தது என்றால்
இந்த 70 பேர் அடங்கிய குடும்பம் மாய்ந்து போனது என்றால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு யாருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ, யாரை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, யாரை ஆண்டவர் தூக்கி இந்த உலகத்திலே காட்ட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர்களை அவர் கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல காக்கிறார். இவர்களை எகிப்திற்கு அனுப்ப வேண்டும். இவர்களுக்கு முன்னதாக அந்த குடும்பத்தினுடைய ஒரு வாரிசு எகிப்துக்கு செல்ல வேண்டும். அவன் பெரியவனாக வேண்டும். அவன் பெரியவனானதும் அவருக்கு முன்னதாக இந்த 70 பேர் அடங்கிய இந்த சிறு குடும்பமானது, அதாவது இந்த உலகத்திலே தேசத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த லட்சக்கணக்கான ஜனங்களிலே இந்த 70 பேரை பிரித்து ஆண்டவர் அனுப்புகிறார்னு பார்க்கிறோம். ஆண்டவர் அனுப்பினாலும் அதாவது அவர்களை எங்க அனுப்புகிறாருன்னு பார்க்கிறோம்னா, யோசேப்பு அவர்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க. எங்களுக்கு நாங்கள் கோசேன் நாட்டிலே தங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் பார்வோன் இடத்தில் கேளுங்கள். கோசேன் நாடு அது ஜியோ ஆர்க், அதாவது புவிசார் பேழை. அது நோவா எப்படி ஒரு பேழையை செய்தானோ, நோவா எப்படி மிருகங்களையும் பறவைகளையும் மனிதர்களையும் காப்பாற்றுவதற்காக ஒரு பேழையை செய்தானோ, அதுபோல கோசே நாடானது ஒரு புவிசார் பேழையை போல இருந்தது. இது சில இடங்கள்ல பார்க்கும் பொழுது ஜியோ பொலிட்டிக்கல், அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜன் மாதிரி அந்த ரீஜன் ஆனது ஒரு பேழையை போல இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதாவது அதை நம்ம பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல நம்ம வேதத்திலே வாசிக்கும் பொழுது அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எங்கே தங்க வேண்டும்? கோசேன் நாட்டிலே எங்களுக்கு இடம் கொடுங்கள் என்று. அதாவது எகிப்தின் ஜனங்களோடு கூட கலக்கவும் கூடாது. எகிப்தின் ஜனங்களோடு கூட எகிப்திலே இருக்க வேண்டும். எகிப்தினுடைய முறைமை, எகிப்தினுடைய வழிபாடுகள், எகிப்தினுடைய சடங்காச்சாரம் இவற்றிலிருந்து பிரித்து கோசான் நாட்டிலே அவர்கள் தள்ளப்பட்டவர்களாக, ஒதுக்குப்புறத்திலே வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாசியுங்களேன், ஆதியாகமத்தின் புத்தகம் 46வது அதிகாரம் 33, 34 வசனங்களை வாசியுங்கள். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லோரும் எகிப்திற்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றார். மேய்ப்பர்கள் எல்லோரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றான். அதாவது யோசேப்பு நல்ல ஒரு அந்த எகிப்தினுடைய சடங்காச்சாரத்திலிருந்தும் எகிப்தினுடைய முறைமையிலிருந்தும் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டு கோசேனிலே அவர்கள் அங்கு வளர்க்கப்படுகிறார்கள், கோசேனிலே அவர்கள் பராமரிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது ஒரு பஞ்சம் வந்தாலே உலகத்தை புரட்டி போட்டு, கொரோனா நம்ம எப்படி புரட்டு போட்டது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, தொடக்கூடாது, அதாவது வெளியே போகக்கூடாது, லாக்டவுன் அப்படின்னு. ஒரு சிலருக்கு கொரோனா வந்ததும் அதாவது நிறைய காரியங்களை மக்கள் கற்றுக்கொண்டார்கள். நிறைய காரியங்களை, அதாவது இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது நிறைய காரியங்களை மக்கள் தெரிஞ்சிருந்தாங்க. அதுவரை அதாவது அது வரைக்கும் கல்யாணத்துக்கு கணவனும் மனைவி வந்தாதான் வந்து கூப்பிட்டா தான் கல்யாணத்துக்கு போகணுங்கிறவங்க இல்ல கூப்பிட வரவே வேண்டாம், பத்திரிக்கை வாட்ஸ்அப்ல அனுப்பு போதும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படி. அதாவது மக்கள் பிரிந்து இருப்பதற்கும், மக்கள் அதாவது ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் வரும்பொழுது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது உலகத்தை அதிகமாக புரட்டி போடுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். கொரோனாவின் கதை குறித்து சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். பட் ஆனா தெரிஞ்சுக்கிறோம், அது பெரிய பஞ்சமாக இருந்தாலும் சரி, அல்ல அது பெரிய பேண்டமிக்கா இருந்தாலும் சரி, எபிடமிக்கா இருந்தாலும் சரி, அது மக்களுடைய வாழ்க்கையை மிக அதிகமாக புரட்டி போடுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் இந்த 70 பேருக்கு ஒரு ஜியோ ஆர்க், ஒரு புவிசார் பேழையை செய்தது போல நிறைய பேர் செஞ்சிருக்காரு. எலியா ஆகாப் ராஜாவுக்கு பயந்து போகும் பொழுது, நீ கேரியா ஆற்றண்டையிலே போய் அங்கே ஒளிந்து கொள், உனக்கு ஒவ்வொரு நாளும் காக்கா வந்து பிரெட்டும் மீட்டும் இறைச்சியும் கொடுக்கும், சாப்பிட்டு ஆத்து தண்ணீரை குடிச்சு இருந்துக்கோ. கொஞ்ச நாள் இருந்தாரு, ஆத்து தண்ணீர் மழை இல்லாம ஆத்து தண்ணீர் வற்றி போச்சு, பஞ்சம், தேசம் முழுவதும் பஞ்சம் வற்றி போனது. சரி, நீ சாரிபாத்துக்கு போ.
சாரிபாத் அவனுக்கு ஒரு வீடு, பேழையின் வீடு அந்த வீடு பாதுகாக்கப்பட்ட ஒரு பேழையை போல இருந்தது. சாரிபாத்துக்கு போன பொழுது சாரிபாத் விதவை தன்னிட்ட இருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, ஏதோ ஒன்று ரெண்டு ரொட்டி சுட்டி சாப்பிட்டுட்டு நானே என் பிள்ளையும் மறித்து போகலான்னு விறகு புரைக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ விறகு புரைக்கிட்டு வா, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு அப்பத்தை சேர்த்து கொடுவாங்க. இல்லையா, வேற அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்லையா, இல்லை கொடு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்ப்போம்னா அவன் பஞ்சம் முடியும் அளவிற்கும் அந்த வீட்டிலே இருக்கும் அந்த வீட்டாரை சேர்ந்தவர்கள் அனைவரும் அங்கு வாழவும் ஆண்டவர் வழிவகுக்கிறார். ஆண்டவர் நிறைய இடங்கள்ல செய்றார். அதாவது லோத்து சோவாருக்கு நான் போய் அதாவது சோதம் குமாரை கவிழ்த்து போட போகிறேன், சோதம் குமாரை எரிய போகிறது, நீ வெளியே போ. என்னால வெளியே ரொம்ப தூரம் ஓட முடியாது, இந்த சோவாருக்கு போயிரட்டுமா. அந்த சோவார் எப்படி இருந்தது என்று நம்ம வாசிப்போம்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கணும். அவர் சோதம் குமாராக்கு குடியேறும் பொழுது சோவாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். வாசிங்களேன், ஆதியாகமத்தின் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பெருந்திருந்தாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எகிப்து தேசம் என்னைக்குமே செழிப்பாதான் சொல்லப்படுகிறது. சோவார் ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது என்று அங்கு லோத்து பார்க்கிறான். எகிப்து தேசத்தை போலவும் அது சோவாருக்கு போகும்படி ஏதேனை போலவும் இருந்தது என்று பார்க்கிறான். அந்த இடத்திற்கு போகிறேன், அந்த இடத்தை அழிக்காதபடிக்கு ஆண்டவர் ஒரு பேழையை போல காப்பாற்றுகிறார். எப்படி சாரிபாத் விதவையினுடைய வீடு ஒரு பேழையாக மாறினதோ, சோவார் லோத்துக்காக ஒரு பேழையாக மாறுகிறது பார்க்கிறோம். இஸ்மவேலுக்காக பாரான் வனாந்தரத்தை அவர் அங்க ஒரு பேழையாக மாற்றுகிறார். பாரான் வனாந்தரத்திலே இஸ்மவேல் இருப்பான், இஸ்மவேலை பாதுகாப்பேன். ஆகாரும் இஸ்மவேலும் அந்த வனப்பகுதியில் இருக்கும் பொழுது அந்த வனப்பகுதியான ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி காக்கப்படுகிறது. அவன் வில்வித்தையிலும் வாழ்வீச்சிலும் மிகப்பெரியவனாக மாறுகிறான் என்று பார்க்கிறோம். எகிப்து தேசத்தினுடைய பெண்ணை ஆகார் இஸ்மவேலுக்கு மணமுடிக்கிறாள் என்று பார்க்கிறோம். ஏன்னா எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை மிக அற்புதமாக அவர் காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அவர் காப்பாற்றுவதற்காக அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், அவர் நடத்தி வரக்கூடிய ஒவ்வொரு நடத்துதலும் மிக மிக அற்புதமாக இருக்குது. இதுல என்ன முக்கியம்னா 70 பேர் போனார்கள். திரும்பி வரும் பொழுது 6 லட்சம் புருஷர்கள், பிள்ளைகள் ஸ்திரீகள் தவிர 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள் பார்க்கும். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம நிறைய படிச்சிருப்போம். பறவைகள் இனவிருத்தி செய்வதற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் முட்டையிட்டு குஞ்சு பறித்து போகும் பொழுது அம்மாவும் அப்பாவும் போவாங்க. வரும் பொழுது புடைசூழ வருவார்கள். ஒவ்வொரு 2 பறவையும் போன 2 பறவைகள் தன்னோடு கூட நிறைய குஞ்சுகளை கூட்டி கொண்டு வரும். மிகப்பெரிய படைசூழ வருவது போல, அதுபோல மீன்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று அது இனவிருத்தி செய்வதற்காக செல்லும். என்ன, அதே போல கானாலிலிருந்து சென்ற 70 பேர் எத்தனை மடங்காக மாறினார்கள் என்று பார்ப்போம் என்றால் 6 லட்சம் புருஷர்களாக பெருக்கானார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் எதற்காக மக்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு, அதாவது தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டவர்கள், தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டவர்கள், தேவனுடைய திட்டத்தினுடைய ரகசியங்களை தெளிவாக உணர்கிறவர்கள் அந்த வெற்றியின் ரகசியத்தை பார்க்க முடியும். தேவனுடைய, அதாவது நம் ஒவ்வொருவருமே தேவன் பார்க்க நம்மோடு, அதாவது நம்ம நினைக்கலாம் நம்ம வயசு என்ன, பலத்தின் மிகுதியால் 80 வருஷமும், அதாவது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் 90 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த 80-90 வருடத்தோடு கூட இந்த ஒவ்வொரு மனிதனுடைய காரியமும் முடிவதில்லை. அவனுக்கு பின்னதாக வரக்கூடிய சந்ததியும், அவனை பார்க்கக்கூடிய சந்ததியும்,
அவனை உணரக்கூடிய சந்ததியும் வாழ்நாள் முழுவதும், அது 400 வருடமோ 4000 வருடமோ எவ்வளவு வருடமோ, அது செழித்திருப்பதற்காக ஆண்டவர் திட்டங்களை திட்டுகிறார் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு. அதாவது ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவனை எப்படி பாதுகாக்க வேண்டும்? கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல, எருசலேமே எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல உன்னை கூட்டி சேர்க்க நான் ஆவலா இருந்தேனுங்கிறது போல அவர் கூட்டி சேர்க்கிறார். இடத்துல பார்க்கிறோம், நீங்கள் முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். வாசிங்களேன், ஏசாயாத்திற்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்போம் என்றால், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அதாவது ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை இடுப்பில் வைத்து, அதாவது இடுப்புல சுமந்து போன்ற, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவார். திருவிழாவுக்கு வரும்போது தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு கழுத்து 2 பக்கமும் காலை போட்டுக்கிட்டு பிள்ளைகளை தூக்கிட்டு போற மாதிரி ஆண்டவருடைய கழுத்துல உக்காந்துக்கிட்டு 2 பக்கமும் காலை, ஒரு பக்கம் இடது பக்கம், ஒரு கால் இடது பக்கம், ஒரு கால் வலது பக்கம் போட்டுக்கிட்டு ஒரு சிறு பிள்ளை போவது போல நாம் ஆண்டவராலே சுமக்கப்படுகிறோம். நீங்கள் சுமக்கப்படுவீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கலாம். ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது மிக அற்புதமாக வழி நடத்துகிறார். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் மைக்ரேட் பண்றது, அனிமல்ஸ் எல்லாம் மைக்ரேட் பண்றது சொல்லல, அது எவ்வளவு தூரம் போகுமா? கிட்டத்தட்ட ஒரு சில பறவைகள் இருக்கிறான், அதனுடைய வாழ்நாளிலே 30 அல்லது 35 வருட வாழ்நிலையில மில்லியன்ஸ் ஆஃப் மைல், 10 லட்சம் மைலுக்கு மேலே அது பிரயாணம் செய்யுமா? அவ்வளவு தூரம். அதாவது தன்னுடைய இனத்தை விருத்தி செய்வதற்காக, தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காக அவர் அந்த பறவைகள் எடுக்கக்கூடிய முயற்சி, அந்த பறவைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஞானமானது மிகப்பெரியது. எப்படி மாணவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 பேராக போனார், 70 பேர் 75 பேர் போனார். ஆனால் திரும்பி வரும் பொழுது அவர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களாக திரும்பி வந்தார். ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைன்னு வச்சுக்கலாம். இன்னைக்குதான் 2 பிள்ளை. அந்த காலத்துல எல்லாம் ஒரு குடும்பத்துல 10 பிள்ளைங்க, 12 ஏன் 10, 20, 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தோம்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் 12 பிள்ளைங்க, 13 பிள்ளைங்க அப்படின்னு இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களாக பெருக்கி அவர்களை கொண்டு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பெருக்கி கொண்டு வரும் பொழுது அதில் காரணகர்த்தாவாக இருந்த யோசேப்பு சற்றும் முறுமுறுக்கவில்லை. கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு எதிராகவோ அல்லது ஆண்டவரிடத்தில் அழுதோ அவர் முறையிடாதபடிக்கு சென்றான். அந்த விஷயத்துல பார்க்கும்போது யோசேப்பை போல மிகப்பெரிய ஊழியக்காரன் யாரும் இருந்ததில்லை. யோசேப்பு அவ்வளவு ஒரு அற்புதமான ஊழியக்காரன். தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டங்களையும் நிறைவேற்றுவதிலே, தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காகவும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கவும் யோசேப்பு எடுத்துக்கொண்ட முயற்சி மிக மிக அற்புதமான முயற்சி. என்ன பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனம் 70 பேராக போனவர்கள் பெருகினார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிரயாணத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நாம் முறுமுறுப்பு இல்லாமல் எடுத்து செல்கிறோமா? முறுமுறுப்பு இல்லாமலும் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக எப்பொழுதும் நிறைவேற்றவும், எப்பொழுதும் உயர்த்தி பிடிக்கவும், எப்பொழுதும் அதை வெற்றி சிறக்கவும் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்குமா? இன்னொரு இடத்துல வேதத்தில் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது இந்த எபிரேயர்கள் எகிப்து தேசத்திற்கு சென்று என்னத்தை பெருசா சாதிச்சாங்கன்னு கேட்டோம்னா, அவர்கள் முதலாவது எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இருக்கும் பொழுது எழுத்து நிறைய சொல்லலாம், அது இன்னொரு நாள் நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆனால்
அவர்கள் செய்த காரியம் அற்புதமான காரியங்களை செய்தார்கள். தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால், தேவன் நம்மை வழிநடத்துவார் என்றால், தேவன் மிக முக்கியமான காரியத்திற்காக அவர் நீண்ட கால திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டங்கள் குறுகினதாகவும் அல்லது தேவன் அனாதி தேவன். அவர் நீண்ட காலத்திற்குரிய மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை முறுமுறுப்பு இல்லாமலும் தேவ பக்தியோடும் அதாவது யதார்த்தமா கொண்டு போறது. வந்திருக்கிறது அதாவது சில இடங்கள்ல தேவன் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சில இடங்கள்ல சொல்லுவார். ஆபிரகாமுக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லல. வந்திருக்கிறது தேவன் அவனுக்கு தெரியும். ஓடி போய் வணங்கி அவங்களை உட்காருங்க அவங்களை உபசரிக்கிறான்னு பாருங்க. அதாவது நீங்கள் தேவனோடு கூட நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால், தினமும் தேவன் உங்களோடு கூட வருவதையும் உங்களோடு கூட பேசுவதையும் நீங்கள் தேவனுக்கு ஒரு யதார்த்தமான நண்பனை போலவும், உங்களுக்கு தேவன் நண்பனை போலவும், நீங்கள் தேவனுக்கு ஒரு நண்பனை போலவும் இருக்க முடியும். தேவன் கொடுத்த அற்புதமான தருணங்களை நாம் முறுமுறுப்பு இல்லாமல் செய்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.